பாக்யராஜா அவர்கள் தீவிரமா சினிமால பெரிய ஆள் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சென்னை வந்து நிறைய இடங்களை தங்கி ட்ரை பண்ணிட்டு இருக்கும்போது அவர் கூட நிறைய இப்ப இருக்கக்கூடிய நிறைய நடிகர்கள் நிறைய டைரக்டர்ஸ் அவரோட ரூம்மேட்டா தான் இருந்திருக்காங்க, ஒரு ஃப்ரெண்டா தான் இருக்கிறாங்க. அப்படி அவருடைய க்ளோஸ் ஃப்ரெண்டா இருந்தவங்க தான் நடிகர் சுந்தர்ராஜன். ஸோ இவர் உங்களுக்கு நல்லாவே தெரியும், நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை. ஸோ இவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, எப்பா பாக்யராஜே, இந்த மாதிரி பாரதி ராஜான்னு சொல்லிட்டு ஒரு புது டைரக்டர் வந்திருக்காரு. அவர் வந்து இந்த மாதிரி கமல்ஹாசன், ஸ்ரீதேவி, ரஜினின்ற ஒரு புது கேரக்டர் இவங்க எல்லாரையும் வச்சு 16 வயதுலயே படம் எடுக்க போறாங்க. அதுக்கு ஏதோ டெக்னீஷியன் அசிஸ்டன்ட்ல என்னை கூப்பிட்டாங்க. எனக்கு ஒரு சில வேற ஒரு ஷெட்யூல கமிட்டா இருக்கேன், பாக்ய நீ போடா அப்படின்ன மாதிரி பாக்யராஜ இந்த மாதிரி 16 வயதிலே அசிஸ்டண்டா நீ போறதுக்கு இந்த சுந்தர்ராஜன் அவர் தான் சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறமா தான் பாக்யராஜா அவர்கள் பாரதி ராஜாவை மீட் பண்ணி என்ன ஏதுன்னு எல்லாம் பேசி அதுக்கப்புறம் அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அந்த 16 வயது நிலை படத்துல ரஜினி, சூப்பர் ஸ்டார் ரஜினி அவர்களுக்கு நிறைய விஷயங்கள், சார் கொஞ்சம் அப்படி பண்ணுங்க சார் இப்படி பண்ணுங்க அப்படி சொல்லிட்டு ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டரா பாரதி ராஜா கிட்ட சில விஷயங்கள் வாங்கி கோத்ரூ பண்ணி இங்க சொல்ற முக்கியமான போஸ்டிங்ல அவர் இருந்திருக்காரு.